நெஞ்சில் ஒரே ராகம் சுதி வேதம் என்ன நீ என்னிடம் சொல்லாயோ நெஞ்சில் ஒரே ராகம் சுதி வேதம் என்ன நீ என்னிடம் சொல்லாயோ நீ கேட்ட பணம் இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. அது எப்படி? அப்பப்போ வருவேன், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாய், வரேன். அருணா, நீ சொல்றது உண்மையா? ஆமா, அப்பா எப்பவும் யாருக்கும் பயந்து நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு அவசியமும் அவருக்கு இல்ல. ஆனா இவனை கண்டு ஏன் இப்படி பயப்படுறாரு, எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்கறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ உங்க அப்பா கிட்ட கேட்கலையா? அவரே ரொம்ப கலக்கமா இருக்காரு, காரணம் இல்லாம கோவப்படுறாரு. நான் வேற கேள்வி கேட்டு அவரை துன்புறுத்தணுமா? என்ன இது மர்மமா இருக்கு? எது எப்படியோ அப்பாவை இவன் பிடியில இருந்து காப்பாத்துறது உங்க பொறுப்பு. டோன்ட் வரி, நீ புறப்படு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ.
இவன் பழைய கேடி ஜக்கு போட்டோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்றதா இவனுடைய தொழில். நல்லாங்கோ இவனுடைய ஏரியா. தேங்க்யூ சார். நீதானே ஜக்கு? ஆமா. இந்த போட்டோவை காட்டி டாக்டர் சத்யமூர்த்தியை எதுக்காக நீ பிளாக்மெயில் பண்ற? அது என் சொந்த விஷயம். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லவும் முடியாது. முடியாது? முடியாது. ஐயோ! மாப்பிள, முகூர்த்த வேலை நெருங்கிருச்சு. போலீஸ்கார மாப்பிள இன்னும் காணாம. போலீஸ்காரல ஏதாவது வேலையா போயிருப்பார், வந்துருவார். இனிமே எப்பங்க வர்றது? முகூர்த்த நேரத்துல டியூட்டி பாக்குறது. நல்ல மாப்பிள போங்க. கரெக்ட், என்ன மாதிரியே தான். அதனாலதான் அவரை பிக்ஸ் பண்ணேன். என்ன மாப்பிள இவ்வளவு லேட்டா வர்றீங்க? அதுவும் காக்கி சட்டையோட. மாப்பிளையா லட்சணமா பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு வாங்க போங்க. நான் இங்க கல்யாண மாப்பிளையா வரல, போலீஸ் இன்ஸ்பெக்டரா டியூட்டி மேல வந்திருக்கேன். டியூட்டி மேலையா? அப்படின்னா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு கொலைகாரனை கைது செய்ய வந்திருக்கேன். சேச்சே, என்ன மாப்பிள இது? மங்களகரமான ஒரு காரியம் நடக்கும்போது அமங்கலமா பேசிக்கிட்டு. மாப்பிள இல்லையா, தமாஷா பேசுறாரு. தமாஷ் பண்ண வரல, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சீரியஸா தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். யார அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களை தான். ஆமா, உங்க வேடிக்கைக்கு அளவே இல்லையா? சுமார். என்ன கைது செய்ய வேண்டிய காரணம்? 18 வருஷங்களுக்கு முன்னால லதாங்கிற லேடி டாக்டர் நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க. நீ மாப்பிள இல்ல, ஒரு பைத்தியக்காரன். என் புருஷனாவது ஒரு பொண்ணை கொலை செய்யறதாவது. ஏப்பா, உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்காக இவ்வளவு பேர் முன்னால எங்க குடும்பத்தை கேவலப்படுத்துற? இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா இந்த சமுதாயத்துல ஒரு கண்ணியமான பெரிய மனுஷர். அதோட ஒரு டாக்டர். அவர் எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும்? மிஸ் அருணா, பெரிய மனுஷங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு சட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பெரிய மனுஷன் தான் ஒரு கொலையை செய்துட்டு அதை 18 வருஷமா மறைச்சு வச்சிருக்காரு. அவரால கொலை செய்யப்பட்ட அந்த லேடி டாக்டர் வேற யாரும் இல்லை, என் கூட பிறந்த அக்கா. இதோ என்னங்க, ஏன் பேசாம இருக்கீங்க? பேசுங்க. இந்த கொலையை நீங்க செய்யலன்னு சொல்லுங்க. இது பொய்ன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் தான் கொலைகாரன். இன்ஸ்பெக்டர், போலாம். அழகு ஜோதி, உங்க அப்பாவை கை செஞ்சிருக்காங்க. நான் உன்னை கைவிட்டுற அளவுக்கு எனக்கு அறிவு மொழியோ அன்பு குறிஞ்ச போல. நான் உன்னை மனசார நேசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்க அப்பாவுக்காக கோர்ட்ல வாதாடி இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன சொல்றீங்க? நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. எங்க அப்பா செஞ்ச கொலைக்காக நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும்? உங்க அப்பா கொலை செஞ்சது வேற யாரையும் இல்லை, என் அக்காவை. அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து என்ன வளர்த்து காத்த என் தெய்வத்தை, அவங்களோட அழகு என்ன, அவங்களோட படிப்பு என்ன, அவங்களோட எதிர்காலம் என்ன, அத்தனையை கெடுத்து அவங்களை கொலை செய்த இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது தான் இதுவரை என் லட்சியமா இருந்தது. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே அவரை தூக்கு மேடையில ஏத்துவேன். அது மட்டும் இல்ல, தூக்கு மேடையில ஒரே நிமிஷத்துல உயிர் போகும். அது கூடாது. தூக்குல தொங்குறதுக்கு முன்னால அவர் அணுவா வேதனைப்படணும், துடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, உன் கல்யாணம் நிக்கணும். உன்னை நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டேன். அதை கேட்டு உங்க அப்பா சிறையில சித்திரவதைப்படும். சபாஷ். பழி வாங்கறதுக்காக நீங்க போலீஸ்காரரா ஆனீங்களா, இல்ல போலீஸ்காரரா இருக்கிறதுனால உங்க புத்தி இப்படி மாறிடுச்சா? எது எப்படியோ, அதுவும் ஒரு வகையில எனக்கு நல்லதுதான். என்ன, மத்தவங்களை துன்புறுத்தி பாக்குறதுல சந்தோஷம் அடையிற உங்களை கணவரை அடையறதை விட காலமெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறதே மேல். குட் பை. மாமி, வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியல. எங்களை பாக்குறவங்க எல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க.
ஒரு கொலைகாரனுடைய பொண்ணுன்னு கேலியா பேசுறாங்க. அப்பாவும் நீங்களும் 20 வருஷமா சேர்ந்து வாழ்ந்தவங்க. அவர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? அருணா, நான் உண்மையே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிற விஷயத்தை நீ உண்மைன்னு சொல்றேன். இத பாரு, உங்க அப்பாவை பத்தி எனக்கு தாண்டி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வாழ்க்கை அவருக்கு இருக்கவே முடியாது. யாருடைய பழியையோ அவர் சுமந்துட்டு இருக்காரு. அப்பா மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற அன்பு உங்க அறிவை மறைக்குதா? இல்ல இன்னமும் அவரை பாதுகாக்க நீங்க முயற்சிக்கிறீங்களா? அவர்தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு போட்டோ தான் தெளிவான ஆதாரமா இருக்குதே. அவரை குற்றத்தை மறுக்கலையே. இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஸ்டாப் இட். 20 வருஷம் அவரோட வாழற அப்படின்னா இனிமேல் அவரோட வாழத்தான் போறேன். அவருக்கு இப்படி ஒரு கலங்க வந்துருச்சேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சேன்னு கவலையா இருக்கு. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? போறேன், நேரா போறேன். உண்மை என்னன்னு அவர்கிட்டயே கேட்டுட்டு வரேன்.